வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த யூடியூப் சேனல் ஊடாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி பேச போகிற விஷயம், ஜிம் போய் உடற்பயிற்சி பண்ணுறவங்க, இல்லைன்னா அத்லெட்டிக்ஸ் இதர விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க, கடினமான வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். இப்போ இவங்க இப்போ ஜிம்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான பயிற்சி செய்வாங்க. பயிற்சி செய்து வீட்டில் போயிட்டு வழக்கமாக சாப்பிட்ற மாதிரி காலையில் 3 இட்லி, ஏதாவது மதியம் அதே சோறு காய், இரவு அதே மாதிரி சப்பாத்தி ஏதாவது சாப்பிட்ருவாங்க. ஜிம் போகிறோமேன்றதுக்காக ஏதோ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்குவாங்க, பால் எடுத்துக்குவாங்க, ஏதாவது டேட்ஸு, கொஞ்சம் கொண்டக்கடலை இப்படி ஏதாவது எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அதிகமான நேரம் பயிற்சி பண்ணுவாங்க. இப்போ இந்த உடலினுடைய அறிவை பார்க்கணும். இந்த உடலினுடைய அறிவு என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் கம்மியான வேலையை செஞ்சுட்டு, அதாவது இப்போ ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறீங்க, அதிகமான உணவு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது சேமிக்க ஆரம்பிச்சிடும். எல்லா பகுதியிலையும் ஃபேட்டாக மாற்றி சேமிச்சிடும். இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு அதிகமான பயிற்சி செய்கிறீங்கன்னு சொன்னால், ஓகே, அது என்ன பயிற்சி செய்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் உடம்பை வந்து சைஸ் பண்ண போகிறீங்கன்னா அதிகமான கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டீன் லெவலும் வேணும், ஃபேட்டும் வேணும். ஃபேட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு இருக்குது. இப்போ ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ரொம்ப தீவிரமான பயிற்சி பண்ணுறீங்க, பாடி பில்டிங்கை பொறுத்தவரையிலும் மஸ்கியூலில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அத்லெட்டிக்கில் நீங்கள் நிறைய ரன்னிங் பண்ணுறீங்க, பாக்ஸிங் ட்ரைனிங்கில் நிறைய ஸ்டெமினா ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ப்ரோட்டீன் ரொம்ப அத்தியாவசியமானது. ப்ரோட்டீனை நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, உடம்பு தன்னையை பாதுகாத்துக்கிறதுல, தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுல முக்கியமான கவனம் செலுத்தும். நீங்கள் கம்மியான உணவை எடுக்கும்போது அது தன்னுடைய உடம்புலேயே கையை வைக்கும். அதாவது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு நாளைக்கு 300 ரூபா உழைச்சிட்டு வாரீங்க, ஆனால் 500 ரூபா செலவு பண்ணுறீங்க. மீதி 200 ரூபாய்க்கு எங்கே போவீங்க? வீட்டில் ஏற்கனவே சேமித்து வச்சுருக்க பணத்தை எடுப்பீங்க கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் அதுவும் தீர்ந்துச்சுன்னா கடன் வாங்குவீங்க. அப்படி பிரச்சனையாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி உடம்பு நீங்கள் அதிகமான பயிற்சியை செஞ்சுட்டு கம்மியான உணவை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், கம்மியான ப்ரோட்டீன் அப்படி சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் உடம்புலேயே கையை வைக்கும். உடம்பில் இருக்கிற ஃபேட்டை ட்ரைகிளிசரைடாக மாற்றி அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணும். இதனால் என்ன ஆபத்துன்னு, கிளைக்கோஜன் எடுத்து யூஸ் பண்ணும். இதனால் என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு தான் ஆபத்து, பெண்களுக்கும் பேராபத்து இருக்குது, ஆண்களுக்கும் மிகப்பெரிய பேராபத்து இருக்குது. ஏன்னா அந்த ஃபேட்டில் இருந்து தான் டெஸ்டோஸ்டெரான் உற்பத்தி ஆகும். அதாவது ஸ்பெர்ம் விந்தணுக்கள் கூட அந்த ஃபேட்டில் இருந்து தான் உற்பத்தி செய்யப்படும். இப்போ நீங்கள் அதிகமான பயிற்சியை செஞ்சுட்டு கம்மியான ப்ரோட்டீன் இல்லை எல்லா சத்துப்பொருளும் வேணும், எல்லா சத்துப்பொருட்களையும் நீங்கள் கம்மியாக சாப்பிடும்போது உங்கள் உடம்புலேயே கையை வைக்கும்போது உங்களுக்கு அதன் சம்பந்தமான குறைபாடுகள் வரும். முதல்ல வந்து உங்களுக்கு எல்லா தசை நார்களும் சேதமடையும், வலி உண்டாகும். அந்த பெயினோட மறுபடி நீங்கள் உங்கள் ஜிம்மில் கேட்டிங்கன்னா அவங்க இது சம்மந்தமாக கற்று காட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதாவது வெந்நீர் ஒத்தனம் கொடுங்க, இல்லாட்டி ஐஸ் கியூப் வைங்க, இல்லாட்டி ஏதாவது மசில் ரிலாக்ஸேஷன் மாத்திரை வைங்க, பிசியோதெரப்பி டாக்டரை போய் பாருங்கள் அப்படி சொல்லுவாங்க. மேற்கொண்டு தொடர்ந்து பயிற்சி பண்ண சொல்லுவாங்க. அது சில மைக்ரோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜரியாக இருந்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேமேஜ் ஆகும், அப்புறம் டியர் ஆகும். அதுக்கப்புறம் தொடர்ந்து மீண்டும் பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கிரானிக் டிசீஸ் ஆகிடும். அதாவது உள்ளுக்கு மாற்ற முடியாத அளவுக்கு புண்ணாகிரும். இது பக்கவாதம் வரைக்கும் கொண்டு போய் போடும். பல பேர் இருக்கிறாங்க அப்படி. இது சம்மந்தமான தெளிவு இல்லாமல், இது சம்மந்தமான அறிவு இல்லாமல் தீவிரமான பயிற்சிகளை செஞ்சு படுக்கையில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் உங்கள் உடற்பயிற்சிக்கு என்ன உணவு தேவை, எப்போவுமே வந்து நீங்கள் அதிகமான உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் போயிட்டு அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு அது மசில்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அதே நேரம் மசில்ஸை வந்து ரெப்பேர் பண்ணும், டேமேஜ் பண்ண விடாது. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம். இதே நேரம் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறவங்க கொஞ்சம் டெஸ்டோஸ்டெரான், அதாவது ஆண்மைக்கான சுரப்பியை விருத்தி செய்கிறதுக்குரிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். பாதாம் எடுத்துக்கலாம், நீங்கள் பால் எடுத்துக்கலாம், டேட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து முருங்கை பால் எடுத்து சாப்பிட்லாம். அதாவது முருங்கை இலை, முருங்கைக்காய், முருங்கைப்பால், தர்பூசணி பழம், மாதுளம் பழம், இப்படியான விஷயங்களை சாப்பிடலாம். இப்போ நான் அண்மையில் வந்து ஒரு 8 உலக சாதனை செஞ்சேன். எல்லாமே வந்து சிறு வயதினர்கள். இப்போ மறுபடியும் ஒரு 12 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறோம் உலக சாதனைகள். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த டெஸ்டோஸ்டெரான் ஆண்மைக்கான சுரப்பியை வந்து ஊக்குவிக்கிறது இயற்கையான உணவு முறைகள் மூலம். இப்போ ஜிம் சென்டரில் பார்த்தீங்கன்னா செயற்கையான டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷனை போட்டு ஊக்குவிச்சுக்குவாங்க. இன்றைக்கி 10 கிலோ தூக்குறவர் 30-40 கிலோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஆண்மைக்கான சுரப்பி உற்பத்தி ஆகிடும், அதிகமாக வேலை செய்யும். ஊக்க மருந்தாகவும் அதை எடுத்துக்குவாங்க. நாம் இயற்கை முறையில் இப்போ நான் சொன்ன உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது அது உங்களை வீரியத்தன்மை அதிகமாக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பயிற்சி செய்யலாம். அதனால் ஜிம் சென்டர் போய் உடற்பயிற்சி செய்கிறவங்களும் சரி, அத்லெட்டிக்கில் எல்லா விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களும் சரி, கடினமான உழைப்பாளிகளும் சரி,
தேவையான அளவு உணவை எடுத்துக்கணும். இல்லைன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை உடலில் கொடுத்து நான் சொன்ன பிரச்சனைகளும் வரும், ஏகப்பட்ட நோய் நொடிகளும் வரும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும். இப்போ நான் சொன்ன அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். அதிகமான சக்தி உள்ளவர்களாக உருவாகி அற்புதமான ஆரோக்கியமான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.